பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட 1 பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வேத போதனைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய சொந்த மகனாய் மகளாய் அவர் மாற்றுகிறார், மறுபடி ஜெனிப்பிக்கிறார். மறுபடியும் அவர் நம்மை ஜெனிப்பித்தபடியினாலே அவர் நமக்கு தந்தை, அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்து நம்மை ஒரு சரியான தேவ மனிதனாக அவர் வளர்க்க, அவருக்கு அந்த பொறுப்பை தன் கையில் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. நம்முடைய வாழ்வை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணித்த பிறகு அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்து வருகிற அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. உலக பிரகாரமாக ஒரு தந்தையும் தாயும் தான் பெற்ற பிள்ளையை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் வளர்க்கிறார்களோ, அதே போலத்தான் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவருக்கும் நம் கை குழந்தையாய், சின்ன குழந்தையாய், அதுவும் பேதுரு இதே நிருபத்தில் எழுத புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அப்போ பெற்றோராய் இப்பொழுது இயேசு நமக்கு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை வளர்க்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதற்கு நேராய் அவர் நம்மை வளர்க்கிறார். அப்படின்னா ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற பகுதிகளாய் அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நாம் இந்த புறம்பான சரீரத்திலே செய்கிற சகல பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய ஆவியை கரைப்படுத்துகிறது, நமக்குள் இருக்கிற ஜீவனை அசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது, அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நம்மை மாற்றும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்மை முற்றிலுமாய் கழுவுகிறது. நம்முடைய ஆவியிலே ஒரு ரட்சிப்பை அவர் தருகிறார். அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே அதை குறித்து அவர் தெளிவாய் எழுதுகிறதை நம்ம இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஆவியிலே அவர் நமக்கு தருகிற அந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. இதற்கு பெயர்தான் புது வாழ்வின் அனுபவம். இதற்கு பெயர்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்று நாம் சொல்லுகிறோம். நம் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய ஆவி நாம் இந்த உலகத்திலே செய்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், பிறக்கும் போதே நமக்குள்ளே வருகிற ஜென்ம பாவங்களினாலும், மரபு வழியாய் வருகிற அந்த சுபாவங்களினாலும், நமக்குள் இருக்கிற ஆவி, நமக்குள் இருக்கிற அந்த ஜீவன் செத்து போயிருக்கிறது. ஏன் செத்து போச்சான் சொல்றாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர் நம்மை இப்பொழுது உயிர்ப்பித்து விட்டார். ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றிவிட்டார். ஆவியிலே ரட்சிப்பு. ஆவியிலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அவருடைய செல்ல குழந்தையாய் மாறிவிட்டோம். அவர் நம்மை பாசத்தோடு அணுகுகிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். தினந்தோறும் ஜெபிக்கிறோம், அவர் கேட்கிறார். தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். அவரும் நாமும் ஒரு தகப்பன் மகன் போன்ற, மகள் போன்ற அந்த உறவிலே நெருங்கி நாம் ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ பார்க்கிறாரு, நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நம்முடைய இருதயத்தில், நம்முடைய உள்ளத்திலே ஒரு துதி சத்தம் எழும்பி வருகிறது. அடிக்கடி பைபிள் வாசிக்கிறோம், அடிக்கடி ஜெபிக்கிறோம், அவரோடு உறவு கொள்கிறோம், தொடர்பு கொள்கிறோம். ஆனால் அவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய சிந்தனை அழுக்காயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிந்தனை மண்டலம் தான் அவனுடைய ஆத்மா. அதனால தான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அப்புறம் சரீர ரட்சிப்பு, சரீர மீட்பு. ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டாச்சு. பாடுகிறோம், ஊழியம் செய்கிறோம், துதிக்கிறோம், சில வரங்கள் கிரியை செய்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆண்டவர் நம்மோடு சில வார்த்தைகளை தருகிறார்,
சில பேருக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் நடக்கிறது. ஆனால் மனசு இன்னும் கரைப்பட்டு போய் தான் இருக்கு. ஆவியிலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார். அப்போ ஒரு அப்பாவாய், ஒரு பெற்றோராய் அவர் பார்க்கிறார், என் பிள்ளையினுடைய மனது சீர்கெட்டு போய் கிடக்கிறது. இனி அது சரியாகணும். இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து 2 பேர் எழுதுகிறாங்க. ஒன்று பேதுரு எழுதுகிறார், அப்புறம் யாக்கோபு எழுதுகிறார். மற்றவர்களும் எழுதுகிறார்கள். ஆனால் தெளிவாய் வெளிப்படையாக எழுதுனது 2 பேர். அவர் எழுதுகிறார் 9வது வசனத்தை, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடம் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு எப்போ வருது? அவனுடைய விசுவாசத்தின் பலன். அதனால தான் கூட சீசர்களை அவர் அழைத்து செல்லும் பொழுது பல நேரங்களில் சீசர்களை கடிந்து கொள்வார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசி அப்படின்னு அர்த்தம். லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம், அரைகுறை விசுவாசம் கூட சொல்லலாம். கொஞ்சம் விசுவாசம், அரைகுறை விசுவாசம் இருந்தால் அடிக்கடி ஆண்டவர் மேலே சந்தேகம் வரும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகளை பார்த்து டக்குன்னு அவங்களுக்கு வர்ற டவுட் வந்து சந்தேகம். ஆண்டவர் இருக்காரா? ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது? சீசர்களே அப்படி பல நேரம் சந்தேகப்பட்டாங்க. அப்பா ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் ஐயப்பட்டீர்கள், சந்தேகப்பட்டீர்கள்? அந்த விசுவாசத்தின் பலன், விசுவாசம் வளர 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 நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றக்கூடியது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஹோல் பர்சனாலிட்டி அவனுடைய சிந்தனை மண்டலம் சார்ந்தது. உலக பிரகாரமாகவே ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அவன் எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறானோ அதைத்தான் அவன் செயல்படுத்துகிறான், அவனையும் அறியாமல். நிறைய நேரம் இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்கள், வாலிபர்கள் கூட இல்லை, இளம் வாலிபர்கள், சின்ன வயசு டீன்ஸ், தேவையில்லாத காரியங்களை மொபைல் ஃபோனில் பார்க்க அதிகமாய் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து அதையே சிந்திக்கிறான், அதைத்தான் மறுபடியும் செயல்படுத்துகிறான் சமுதாயத்தில். அது அவன் உயிருக்கே பிரச்சனையாய் மாறுகிறது, மற்றவர்கள் உயிருக்கும் பிரச்சனையாய் மாறுகிறது. எத்தனை செய்திகளை செய்தித்தாளிலே வாசிக்கிறோம் பாருங்கள், எத்தனை செய்திகளை வாசிக்கிறோம். இளம் வயதிலேயே இன்றைக்கு மாணவ பருவத்திலேயே பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் என்றால் காரணம் அவர்களுடைய சிந்தனை தான். அவர்கள் எதை அதிக நேரம் சிந்திக்கிறார்கள், எதை அதிக நேரம் பார்க்கிறார்கள், அந்த சிந்தனை தான் அவரை அப்படி மாற்றுறது. ஒருவனுடைய சிந்தனையும் எண்ணமும் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆகவே தான் நம்முடைய சிந்தனையானது ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனை முழுவதும் இயேசுநாதர் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். பிலிப்பியரில் ஒரு பெரிய லிஸ்டே போடுறார் பவுல். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். சிந்தனை முழுவதும் அப்படி இருக்கணும். பேதுருட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், நம்முடைய சிந்தனை முழுவதும் இயேசுவினுடைய பாடு மரணம் இருக்கணும். நம்முடைய சிந்தனை முழுவதிலும், நம்முடைய ஆத்மா முழுவதிலும்
இயேசு எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த நினைவுகள் பசுமையாய் அவைகள் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்ம பாவமே செய்ய மாட்டோம். பாவத்தை விட்டு நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். பல நேரங்களில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மனதுக்குள்ளே போராடுகிறார்கள். அசுத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், இச்சைகளோடு போராடி கொண்டிருக்கிறார். அதை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், முடியல. அவர்கள் சரீரத்திலே இனி பாவம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாச்சே. மனதிலே பாவம் செய்கிறார்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஆண் மகனை இச்சையோடு பார்க்கிற எவளும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆத்துமா கெட்டுப்போய் கிடக்கிறது. ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகும் வழிதப்பி நடக்கணும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் பாவம் செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டு நல்லா ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அந்தரங்கத்தில் அடுத்த ஒரு பெண்ணோடு தொடர்போடு வாழ்ந்து கொண்டு நீ கிறிஸ்தவம் கேவலம், சந்தி சிரிக்கும் அளவுக்கு நீ கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? அவன் ஏதோ ஆண்டவருக்குள்ளே வந்த மாதிரி வந்துட்டான், ஆனால் மனசு மாறவே இல்லை. அவன் மனசு பூரா அசுத்தமாகவே இருந்திருக்கு. அதனால தான் வெளியரங்கமாய் அவன் நல்ல ஒரு நடிகனை போல, நல்ல ஒரு ஊழியக்காரனாக அவன் தோற்றமளித்தான். நன்றாய் அவன் ஊழியக்காரனாய் வளர்ந்து பெரியவனானான். ஆனால் அந்தரங்கம் அசுத்தம். ஆத்தும ரட்சிப்பில்லை, அதை குறித்த அறிவில்லை. பேதுரு சொல்றாரு, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எப்போ தெரியுமா? 8வது வசனம் ரொம்ப முக்கியம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆண்டவரை நம்ம பார்க்கல. ஆண்டவரை அன்றைக்கு சீஷர்கள் நேருக்கு நேர் பார்த்தது போல நாம் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. ஆவியிலே சில நேரங்களிலே அவர் தரிசனத்திலே நம்மை வெளிப்படுத்துவார். நம்மை தீர்க்க தரிசன வரத்தால் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. அல்லது அவருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்கு அன்பான எண்ணம் மாறும் பொழுது, இருதயத்தில் சுத்தமாய் மாறும் பொழுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, யார் தரிசனம் அதிகமாக பார்க்குறா, மேடையில் அதை பெருமையாக எத்தனை பேர் சொல்கிறா, அவங்க பெரிய ஊழியர்களாகவும், எனக்கு தரிசன வரம்லாம் இல்லைங்க, நான் அப்படிலாம் ஒன்றுலாம் பைபிளை நம்புகிறேன், ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்கிறேன், இந்த வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, நான் அவரை நேசிக்கிறேன், சொன்னபடியெல்லாம் செய்ய பிரயாசப்படுறான்னு அவரை தரிசிக்கலை அப்படின்னா அவனை சாதாரண விசுவாசியான். அவர்கள் விசுவாசிகள், இவர்கள் பெரிய ஊழியர்கள். ஆனால் யார் பெரிய ஊழியர் தெரியுமா? அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததுமான சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த சந்தோஷத்துக்கு நமக்கு இருக்கா? இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அவன் மேடையிலே உள்ள பல தலைவர்களை, ஆன்மீக தலைவர்களை பார்க்கிறான், ஊழியக்காரர்களை பார்க்கிறான். பார்த்தவொடனே அவருக்கு என்ன ஞாபகம் வருது? நானும் ஆண்டவரை தரிசிக்கணும். அந்த அண்ணன் சொல்கிறாங்க, கண்ணை மூடுனா இயேசு என் முன்னால் வர்றாருங்காங்க. எனக்கு கண்ணை மூடுனா இருட்டு தானே வருது, எனக்கும் ஆண்டவர் வரணும். அதுதான் பெரிய ஊழியர் அல்லது ஆவிக்குரிய அனுபவத்தில் சிறந்த, அப்படி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு
வேறொரு இயேசுவை தரிசிக்க ஆரம்பித்து அந்த வேறொரு இயேசு அவர்களை மரணத்தின் பாதையில் நடத்துகிறார். வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு சத்திய மார்க்கம் இயேசுவோடு நெருங்கி ஜீவித்த பேதுரு சொல்றார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கோருகிறீர்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அந்த பக்தன் பாடின அந்த பாடலை எடுத்து பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு நான் தொழுது கொள்வேன். அந்த அன்பு நமக்குள்ளே நிரம்பி இருந்தால் கிறிஸ்தவ வாழ்விலே சரியாய் நடந்து வருகிறோம் என்று பொருள். அன்பு கூறுகிறோமா? அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறோமா? அல்லது அவரை இப்பொழுது தரிசியாமல் இருந்தும் சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது பல சங்கீதங்களிலே அவர் அழகாய் சொல்லுகிறார், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அதான் பேதுரு வேறொரு வார்த்தையில் இங்கே எழுதுகிறார். அவரை நாம் தரிசிக்கவில்லை, அவரை இப்பொழுது நாம் பார்க்கவில்லை, ஆனாலும் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையின் பொருள் என்ன? நான் அவரை பார்க்கல, ஆனால் அவர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் முதிர்ச்சி தான் விசுவாசம். ஆண்டவரிடத்தில் சொல்லி முடியாத மகிழ்ச்சி. பாடல் பாடும் பொழுதே தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உருவாக வேண்டும். பெரிய சந்தோஷம் உருவாக வேண்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் அப்படியே இறங்கி வருவதை நீங்கள் உணரலையோ, அப்படி இறங்கி வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு குதூகலம், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அந்த மகிழ்ச்சியினால் நிறைந்தவர்களாய் நாம் பாடல் பாடும் பொழுதே, ஒருவேளை நம்முடைய அந்த ஆலயத்திற்குள்ளே சாசு பிடித்த யாராவது இருந்தால் அந்த அசுத்த ஆவிகள் தன்னால் வெளியில் ஓடும். அதனால் அங்கே நிற்க முடியாது. நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் வர 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 நம்முடைய ஆத்துமா சுத்தமாயிக்கொண்டே போகும். அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கிறது? ஆவியிலே நிரம்புகிறீர்கள், அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், சந்தோஷமாய் பாடுகிறீர்கள், வரங்கள் இயங்குகிறது, ஊழியம் செய்கிறீர்கள், பிரசங்கிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அந்தரங்க எண்ணங்கள், உங்கள் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அதான் ஆத்துமா. ஆத்துமாவுடைய சிந்தனை மண்டலம். ஒரு பக்கம் ஊழியம் நன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய சிந்தனை சீர்கெட்டு போயிருக்கிறது என்றால், சகோதரனே சகோதரி, நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று பொருள். நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று பொருள். ஒரு ட்ரெயின் சீராய் அது போகும் இடத்துக்கு சரியாய் போய் சேர வேண்டுமானால் அந்த தண்டவாளத்தில் 2 இரும்பு பட்டைகள், அந்த ரயில் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, 2 இரும்பு பட்டை ஒன்று போல இருக்கணும். அதில் ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம். அது இன்னொன்று நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டக்ட், சிந்தனை மண்டலம். 2ஐயும் சரி பார்த்து கொள்ள வேண்டும்.
20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்ட சாது இயேசுதாசன், கிருபாசனத்தின் ஸ்தாபகராக இருந்த பாஸ்டர் கிறிஸ்டியான் இயேசுதாசன், அவர்களோடு நட்பாய் இருந்த காட்டாத்துறை தாமஸ் அவர்கள் பட்டதாரி ஆசிரியராய் அரசு பள்ளியில் இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேலையை விட்டுவிட்டு வந்து மிகப்பெரிய ஸ்தாபனம் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் அசம்பிளின்னு ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரிசுத்தமான ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் வினில் சதீஷ் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தான் எனக்கு தலைமையேற்று நடத்துகிறார்கள். அந்த காட்டாத்துறை தாமஸ் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியம் என்று ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு பக்கம் ஊழியம் சிறப்பாய் நடக்கும், ஊழியத்திலே ஆத்துமாக்கள் கூட்டமாய் வருவார்கள், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும், எல்லா ஜனங்களும் உங்களை பாஸ்டர் ஊழியக்காரர் என்று புகழ்வார்கள், நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாய் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்தரங்கத்தில் உங்களுடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் அசுத்தமாக இருக்கும், சிந்தனை அசிங்கமாக இருக்கும். ஆனால் ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். அது அழைப்பு, தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள், அது நடந்து கொண்டே இருக்கும். இது நன்றாய் நடக்கிறது என்பதற்காக நான் சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று பொருள் அல்ல. அன்றைக்கு வாழ்ந்த இந்த பரிசுத்தவான்கள் தெளிவாய் திரும்ப திரும்ப சபைக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அநேகரை உருவாக்கினார்கள், அநேகரை பரலோகத்திற்கு ஏற்புடையவர்களாய் மாற்றினார்கள். இன்றைக்கு அது மேடைகளிலே குறைந்து போய்விட்டது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், சினிமா பாட்டை கூட நீ மேடையிலே நின்று பாடலாம், அதில் ஒரு வல்லமை இருக்குது, அதில் ஒரு வல்லமை இருக்குது, சாத்தானின் வல்லமை. சகல பொய்யான அற்புதங்களோடும் பொய்யான வல்லமைகளோடும் அது சாத்தானின் இருளின் வல்லமை. அது சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிறீர்கள், அந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் வந்துருச்சு. காரணம் இதுதான், பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அது அசுத்தமாகவே இருக்கிறது. ஆகவே தான் பல கள்ள தொடர்புகளோடு வைத்துக்கொண்டே மேடையில் நின்று பேசுகிற அந்த துணிச்சலும் தைரியமும் வருகிறது. பிரசங்கி எழுதுகிறார், மனிதனுடைய உள்ளம் இந்த மாதிரி துணிகரம் அடைவதற்கு காரணம் உடனுக்குடனே உனக்கு தண்டனை இல்லை, உடனுக்குடனே அவனுக்கு தண்டனைகள் இல்லாததினால் பாவம் செய்யும்படி அவனுடைய மனம் துணிகரம் கொள்ளுகிறது என்று பிரசங்கி வேதனையோடு எழுதுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை எடுத்து பாருங்கள். வெளியே நான் என்ன நினைக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது, நான் என்ன யோசிக்கிறேன் என்றும் யாருக்கும் தெரியாது. என்னை தவறாய் கூட அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், ஆனால் எனக்கு தெரியும் நான் யார் என்று. என் சிந்தனை எப்படிப்பட்டது, நான் எதை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் வருகிறது என்று எனக்கு தெரியும். அது என்னை நியாயம் தீர்க்கும், நான் சரியாக இருக்கிறேனா என்று. அப்படி உங்களுடைய உள்ளம் சிந்தனை மண்டலத்திலே பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் ஆபத்தான நிலைமையிலே ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் யாரானாலும் சரி, ஆண்டவர்கிட்ட எளிமையாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்து என் சாபங்களை நீக்கி நீ புது மனிதனாய் என் ஆவியிலே ரட்சிப்பை கொடுத்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த என்னை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. ஆனால் என்னுடைய சிந்தனை மண்டலம் இன்னும் திருந்தல ஆண்டவர், என்னுடைய எண்ணங்களிலே பரிசுத்தம் இல்லை ஆண்டவர், என்னை முற்றிலும் மாற்றும் என்று சொல்லி அதற்கு ஒரே காரியம், விசுவாசத்தோடு அவரை காணாமல் இருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இருக்கிற இடங்களிலே உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மிக முக்கியமான ஒரு காரியம்,
அதில் கவனமாயிருங்கள். உங்கள் சிந்தனைகள், அதில் வருகிற அருவருப்புகள், உடனே 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 அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாளில் 1000 தடவை நம்முடைய சிந்தனை சிதறும், சிந்தனை அசுத்தத்தை யோசிக்கும். 1000 தடவையும் ஆண்டவர்கிட்ட உடனே உடனே சொல்லுங்கள். ஒரே நாளில் அது தீராது. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசம் வளர 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 உங்கள் ஆத்துமா சுத்தமாய்க்கொண்டே வரும். உங்கள் எண்ணங்கள் சுத்தமாய்க்கொண்டே வரும். உங்களுடைய பார்வைகள், யோசனைகள், ரத்தம், உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் சுத்தமாய்க்கொண்டே வரும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. பல ரகசியங்களை எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நேருகிறது என்று அநேக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் பாவங்களிலே திடீரென்று விழுந்து போகிறார்களே, அது ஏனென்று எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீரப்பா. நாங்கள் அப்படி விழுந்து விடாதபடிக்கு எங்களுக்கு எச்சரிக்கையும் தருகிறீரப்பா. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8, 9 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டபடி சொல்லி முடியாத மகிழ்ச்சியிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே நிறைவாய் வர, அந்த எங்கள் விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பாய் அமைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் தனிமையிலும் அல்லது குடும்பமாய் சேர்ந்தும் அல்லது சபையாய் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு ஆராதிக்க, சொல்லி முடியாத மகிழ்ச்சிகளை நிறைந்து ஆராதிக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.